ஓகே, வெல்கம் டு POV அகாடமி. இன்னைக்கு நம்ம அகாடமியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பவுலில் வந்து நிறைய சீட்ஸ் போட்டிருப்போம். அதாவது நம்ம டியூஷனோட அட்வான்டேஜஸ் வந்து போட்டிருப்போம். இப்போ வந்து ரிப்போர்ட் கார்டு, அப்புறம் சீட் நம்பர், அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும். அதை எடுத்து அதில் என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு ஒரு அட்வான்டேஜ் கேட்போம். இப்போ வந்து ரிப்போர்ட் கார்டு எடுக்கிறீங்க அப்படின்னா ரிப்போர்ட் கார்டு பற்றி ஒரு அட்வான்டேஜ். டியூஷனில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியாக தராங்க மேம். ஐயோ எது வரும்னு சொல்லி தேடி படிக்க கஷ்டப்படாமல் இந்த ஒரு பேப்பர் எடுத்தோமா, சரி அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கவர் பண்ணாலே மோஸ்ட்லி நல்ல மார்க் எடுக்க முடியுது. இப்போ நிறையா கொஷின்ஸ்லாம் படிக்கிறது கஷ்டம். இவங்க எல்லா கொஷின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுக்குறாங்க. அதனால் அதை வச்சு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது மேம். இங்கே கொடுக்குறது தான் மேம் எக்ஸாம்லேயும் கேட்குறாங்க. பேட்ச் வைஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால வந்து சார் என்ன பண்ணுவார்னா மந்த்லி வந்து பேட்ச் வைஸ் சிஸ்டம் பிரிப்பாங்க. இது பிரிக்கிறதுனால வந்து மேம் டியூஷனில் ஈவினிங்கே என்ன தான் 3 பேட்சாக பிரித்து படிக்க வச்சாலும் அதுலேயும் கொஞ்சம் டல்லாக படிக்கிறவங்கள மார்னிங்கும் கூப்பிட்டு டியூஷன் வைக்கிறாங்க. அதனால் படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம் டைமில் ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டுருப்பாங்களா, அதில் என்ன படிக்கிறது எப்போ படிக்கிறது, சரி இன்னும் டைம் நிறையா இருக்கேன்னு வேஸ்ட் பண்ணுவோம். அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எல்லா ஸ்டடி ஹாலிடேஸ்லையும் மார்னிங் ஒரு 3 hours ஈவினிங் ஒரு 3 hours கூப்பிட்டு லாஸ்ட் இயர் எங்களை படிக்க வச்சாங்க. அவங்க அப்போ புதுசாக நிறையா பப்ளிக் பேப்பர்ஸே கிளச் பண்ணி அதில் வர இம்பார்ட்டன்ட் படிக்க வைக்கவே மார்க் எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பேட்ச் 1 படிக்கிறவங்களுக்கு டார்கெட் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஈக்குவலாக பேட்ச் 2 கொடுப்பாங்க. அப்புறம் இங்கே நிறைய எங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்க, கிஃப்ட்ஸ் கொடுத்ததுனால டியூஷனுக்கு லீவ் போனதா போர்ஷன் மிஸ் பண்ணிவிடுவேன், நடத்துகிற லெசனை, அப்படி இல்லைனா படிக்கிறத மிஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அதிகமாக டியூஷனுக்கு வரேன். இன்னைக்கு டியூஷன் லீவ் போட்டேன்னா நாளைக்கு என்ன சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வரணுன்ட்டு கால் பண்ணி சொல்லுவாங்க. சண்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸில் வந்து நான் லீவ் போட்டேன்னா அட்மின் மேம்க்கு வந்து ஃபோன் பண்ணி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும், டைமிங்ஸ் என்னென்னு எல்லாமே பார்க்காவ சொல்லிட்டேன். நான் லீவ் போட்டேன்னா அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னு தெரியாதப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக அந்த நேரத்தில் தான் ஃபோனெல்லாம் எடுக்க மாட்டாருங்க. ஸோ வந்து அப்போ அட்மினுக்கு கால் பண்ணி கேட்குறதுனால எனக்கு அது ஒரு அட்வான்டேஜ். அவங்க சொல்கிறதுனால ஈஸியாக அந்த சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து படிக்க முடியும். மேம் சீட் நம்பர் சிஸ்டமில் கோட்ஸ்லாம் எழுதி கொடுக்குறாங்க மேம். ஸோ அதை டெஸ்ட் கோட், ஸ்டடி கோட்ஸ்னு டிஃப்ரெண்ட்டாக எழுதி கொடுக்கும் போது அது இன்ஸ்பைரிங்காக இருக்குது படிக்க மேம். ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காராமல் கொஞ்சம் தனித்தனியாக உட்காந்து நல்லா படிக்கிறோம். ரிப்போர்ட் கார்டு சிஸ்டம், ரிப்போர்ட் கார்டு கொடுக்கறதுனால வந்து எங்கள் மந்த் வைஸ் நாங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஒரே டேயில் சொல்கிறதுனால எங்களுக்கு டைமும் சேவ் ஆகுது, எங்களோட தப்பு கரெக்டும் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே, டீச்சர்ஸ் வந்து வெளியே நிற்கிறதுனால ரொம்ப ஆட்டம் போடாமல் லைனாக கரெக்டாக வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம் மேம். அது மட்டும் இல்லாமல் வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியாக ஃபீல் ஆகுது. டியூட்டி டைம் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ஸ்டியூட் போயிருந்தேன். அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து சேஃப்டி அப்படின்றது வந்து எனக்கு கொஞ்சம் தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து வழி வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கும். அதனாலே வந்து நான் இங்கே வந்தேன், POV அகாடமின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். இங்கே எப்படின்னா வந்து வழி ஃபுல்லாமே டீச்சர்ஸ் இருப்பாங்க, அது கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக இருக்கும். அந்த அகாடமியில் வந்து எங்கள் அம்மா வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் டைமிங் அந்த மாதிரிலாம் செட் ஆகலை. ஆனால் இங்கே நானே வந்து தனியாக போயிட்டு வர்றதுக்கும் ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. நடுவில் வந்து யாருமே எங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு உமன்ஸ்க்கு வரும்போது அதுவும் ஒரு சேஃப்டியாக இருக்குது, ரொம்ப சேஃப்டியாக இருக்குது மேம். இப்போ வந்து ஒரு சில டியூஷன்ஸில் வந்து போர்ட் அண்ட் பெஞ்ச் இருக்காது, இங்கே POV அகாடமியில் அது இருக்குது. ஸோ எங்களுக்கும் வந்து ஸ்கூலில் இருக்க மாதிரி இங்கேயும் ஃபீல் ஆகுது. அப்புறம் மேக்ஸ் கிளாஸ்க்கு வந்து போர்டில் கிளாஸ் இருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அந்த நோட்டீஸ் போர்டில் மட்டும் மோட்டிவேஷன் எழுதாமல் கிளாஸ் ரூமில் எல்லா இடத்துலையுமே மோட்டிவேஷனாக வரிகள்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. சப்போஸ் இல்லை காந்தி ஜெயந்தி அது மாதிரி டேஸ் வந்துச்சுன்னா வந்து நாங்களே மறந்தாலும் நோட்டீஸ் போர்டில் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி ரொம்ப நீட்டாக வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப ஆகுது. இப்போ ஏதாவது எக்ஸாம் மாதிரி பப்ளிக் எக்ஸாம் வரும்பொழுது கோட்ஸ்லாம் எழுதி அது ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். எவ்வளோ டேஸ் இருக்குன்றது கொண்டு எழுதுவாங்க. நாங்கள் வந்து அந்த மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம்னா ராஜா, அதில் வந்து கொஞ்சம் 20 மார்க்ஸ் மைனஸ் பண்ணி அப்படின்னு தான் மந்திரி மேம். இதனால் பார்க்கும்போது ராஜா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் படிப்போம். ராஜா வாங்கினா நிறைய படிக்கிறீங்க. நம்ம டெய்லியும் வந்தால் தான் ராஜா மந்திரி இப்படி போடுவாங்க. ஒரு நாள் வரலன்னா ஆப்சென்ட் ஆயிடும். அன்றைக்கி வந்து ராஜாவும் வராது மந்திரியும் வராது. அதனால் நமக்கு ஒரு நாள் லேக் ஆகிடும். இந்த ராஜா மந்திரி சிஸ்டம்னாலே நான் நிறைய நாள் வந்து ஆப்சென்ட் ஆகாமல் வந்தேன். இப்போ நம்ம ஏதாவது வந்து ஒரு ஸ்டொமக் பெயினாக இருந்தாலும் கூட நம்ம வந்து ராஜா வாங்கணும். இன்னைக்கு நம்ம வந்து டியூஷன் போனால் வந்து நமக்கு ஒரு ஆப்சென்ட் வந்துச்சுன்னா யாராச்சும் வந்து லீட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு போய் நம்ம ராஜா வாங்கினா தான் நம்ம ஃபஸ்ட்டு வர முடியும். ஏன்னா 3 places தான் சொல்லியிருந்தாங்க. நிறைய ஒரு பேட்ச்சில் வந்து ஒரு 10 numbers இருந்தாங்கன்னா 10 numbersக்கும் தர மாட்டாங்க. 3 numbersனால நம்ம லீடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் நான் வந்து ஆப்சென்ட் வந்து அதனால எனக்கு இந்த மந்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னே நான் சொல்லுவேன் இந்த ராஜா மந்திரி சிஸ்டம்னால. ஓகே.
இதனால் வந்து நாங்கள் மந்த் வைஸ் வந்து வாங்கின மார்க்ஸ் எல்லாமே வந்து ஒரே ஷீட்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்டேயும் காமிக்கிறதுக்கு. டெய்லியும் அவங்க கொடுக்குற டார்கெட்டையும் எக்ஸ்டெண்ட் கொடுப்பாங்க. அது வாங்கணுன்ட்டே நெக்ஸ்ட்டு நம்ம டெய்லி எக்ஸ்டெண்ட் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது மெயினாக ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது. இங்கே எக்ஸலண்ட் கம்ப்ளீட்டட் இன்கம்ப்ளீட்டட் நிறைய இருக்குது. நம்ம லைக் குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கிறதுனால நான் எக்ஸலண்ட் வாங்கணும்னு மோட்டிவேட் பண்ணும்போது நாளுக்கும் நம்ம நிறைய போர்ஷன்ஸும் கவர் பண்ணுறோம். நம்ம எக்ஸலண்ட் வாங்கும்போது ரொம்ப மோட்டிவேட்டிங். இப்போ வந்து அதர் டியூஷன்ஸ் அதர் அகாடமிஸ்லாம் வந்து எல்லா கிளாஸுமே ஒரே ரூமில் வச்சு தான் சொல்லி தருவாங்க. அப்போ வந்து இண்டிவிஜுவல் கோச்சிங் வந்து கிடைக்காது. பட் வந்து பிபி அகாடமியில் ஒரு கிளாஸஸ்க்கு ஒரு இப்போ ஒரு 11th ஸ்டாண்டர்ட்னா அவங்க தனி கிளாஸ், அது மட்டும் இல்லாமல் பேட்ச் வைஸும் தனி கிளாஸஸ் இருக்கனால தனித்தனி கோச்சிங் இண்டிவிஜுவல் கோச்சிங் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து நல்லாவே வந்து எனக்குன்னு ஒரு டைம் வந்து டீச்சர் வந்து நம்ம கேட்குறாங்கன்னு போது எனக்கு சீக்கிரமாக முடிச்சு நம்ம சொல்லணுன்ற மாதிரி இருக்குது மேம். அதனால் எனக்கு மேம் இப்போ வந்து சில பேர் வந்து வாய்ஸ் இருந்தால் ஒப்பிக்க கூச்சப்படுவாங்க மேம். இப்போ கேர்ள்ஸ் மட்டும் இருக்கனால ஈஸியாக இருக்குது மேம். மேம் கிட்ட வந்து டவுட்ஸ் கேட்க முடியுது, ஏதாச்சும் பர்சனல்னா கூட மேம் கிட்ட ஷேர் பண்ண முடியுது மேம். அதனால் செப்பரேட் கிளாஸ் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.